எல்லாம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நீங்க யூஸ் பண்றீங்க. இட் இஸ் நாட் தட் நாங்க கொடுக்குறோன்றதல்ல, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்றதல்ல ஆண்டவரே. எல்லா சிச்சுவேஷன்ஸையும், எல்லா பீப்புளையும், எல்லா எங்க லைஃப்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த நீங்க யூஸ் பண்றீங்கன்றதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்க மத்தியில நீங்க வாசமா இருக்கிறீங்க. எங்கள் மத்தியில நீங்க அப்படியே ஒரு காமன் ஃபேக்டரா இப்படி அன்பின் கயிறுகள்னால எங்களை கட்டி இருக்கிறீங்க. there is one common thing இந்த ஃபெலோஷிப்ல. அங்க எல்லாரும் தேவன் அன்பாகவே இருக்கிறீர், நீங்க தண்டிக்கிறவர் அல்ல அப்படின்னு புரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராய் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறீங்க, எங்களோடு இருக்கிறீங்க, எங்கள் மேல அப்படியே வியாபித்து இருக்கிறீங்க அப்படி சொல்லி நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். இன்னும் நாங்க எல்லாம் 2-3 பேர் கூடி எதை கேட்கிறோமோ அதை ஏற்கனவே நீங்க செய்து விட்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த புரிதல் எங்க எல்லாருக்கும் இருக்கு, அதுக்கு நன்றி. we believe in oneness. ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நாங்க பிலீவ் பண்ணும் போது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி நாங்க அப்படியே எங்க லைஃப்ல வர டெஸ்டிமனிஸ், நாங்க கேட்கிற டெஸ்டிமனிஸை வச்சு நாங்க புரிந்து கொள்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆவியோடும் கருத்தோடு ஜெபிக்கிறது என்னன்னு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம கருத்தோடு ஜெபிக்கும் போது எங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது, எங்களுக்கு ஒரு திருப்தி வருது. இதை கருத்தெல்லாம் நம்ம அப்பாட்ட சொல்லிட்டோம், கடவுள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்படியே சமர்ப்பிச்சிட்டோம், சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு. அது ஆனா எந்த விதத்திலையும் நமக்கு பதிலை அது கொண்டு வர போவது கிடையாது. பட் ஆனா நாங்க ஆவியில ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷைகளை பேசும்போது எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க வெண்ணிலடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பத்தை மட்டும் செய்கிறது மாத்திரம் அல்ல, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பேசுகிறோம், அந்த குழப்பத்திற்கான தெளிவை பேசுகிறோம், இந்த பாண்டேஜ்ல இருந்து விடுதலையை பேசுகிறோம், எல்லா மனுஷருக்கான சமாதானத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். So whenever we speak in tongues, we speak life. ஜீவனை பேசுகிறோம். எஸ் லார்ட். அந்த தெளிவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. அதிக நேரம் ஆவியில நிறைஞ்சு ஜெபிப்பது என்பது அது தேவனிடத்துல ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது மட்டுமல்ல, தேவனுடைய தீர்வை பேசுவது, தேவனுடைய ரகசியங்களை பேசுவது, எங்களை குறித்து அறியாதிருக்கிற காரியங்களை ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துகிறத நாங்கள் பேசுவது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க அபிஷேகத்தோட முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அந்நிய பாஷையை பேசுவதற்கான எதுக்காக பேசணுங்கிற ஒரு எஸ் லார்ட் இம்பார்ட்டன்ஸ், ப்ரையாரிட்டி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நபரை நினைத்து கொண்டு அவர்களுக்காக அந்நிய பாஷைகளை பேசும்போது அவர்களுக்கு லைஃப்ல எது நடக்கணுமோ, எது தடையா இருக்கிறதோ, எது மாறணுமோ, எதெல்லாம் தேவனிடத்துல சேருகிறதற்கு தடையா இருக்கோ அது எல்லாவற்றையும் நாங்கள் பேசுகிறோம், அதெல்லாம் அலைன் பண்றோம்னு அர்த்தம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நினைக்கும் போதே சப்பா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் வில். உங்க வில் என்னன்னு எனக்கு தெரியலன்னு குழம்பி நிற்கிற நேரத்துல ஆவியானவர் நீர் எங்களை ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க சொல்லும் போது எங்களுடைய விருப்பத்தை உருவாக்குகிறவர் நீர்னும், என்னுடைய வில்லும் உங்க வில்லும் டிஃப்ரெண்ட் கிடையாதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. ஏன்னா நீங்க எனக்குள்ள வாசமா இருக்கிறீங்க, இருந்து எனக்குள்ள விருப்பங்களை நீங்க உருவாக்குகிறீங்க, அதை நிறைவேற்றி தருகிறவரும் நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அதனால எதெல்லாம் எங்க மூளை காம்ப்ளிகேட் பண்ணதோ அதெல்லாம் நாங்கள் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது அது எல்லாமே சிம்பிளா மாறுகிறது. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப கூட நாங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது இந்த தெளிவோடு நாங்கள் ஜெபிக்கிற கிருபைகளை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் நாட் நெசசரி தட் வி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஆனா இன்டர்பிரட் பண்ணும்போது எங்களுக்கான தீர்வை தான் நாங்கள் பேசியிருக்கிறோங்கிற ஒரு உறுதி எங்கள் சிந்தையை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாருமே நீங்க இஃப் யூ ஃப்ரீ பிரைவேட்டா இருக்கிறீங்க, உங்களால சத்தமா அந்நிய பாஷை பேச முடியும்னா அந்நிய பாஷையில பேசுங்க. எது இப்ப பாதர் பண்ணிட்டு இருக்கு, எதுல குழப்பம் இருக்கு, எதுல சூஸ் பண்றதுல ஒரு வேவரிங்கா இருக்கிறீங்க, அதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வந்து வாயில அந்நிய பாஷையை பேசுங்கள். எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீகாரா மாஷா தலாமா ஓரா பாஷா தலே ஹாரி தெரே மே கரா பௌஷா தரபா
Ora madale hariti re mere karabosha dare hadiremi. Ora badala karabeda ramosha daradera makarabe. Ora masha dala hasiti reme karabosha baraba. It may be sometimes உங்களுக்கு ஒருவேளை உங்க கணவருக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியல, இல்ல உங்க மனைவிக்கு சில விஷயத்த புரிய வைக்க முடியல, உங்க பிள்ளைங்களுக்கு சில விஷயத்த வார்த்தையை யூஸ் பண்ணி புரிய வைக்க முடியல. ஆனா உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு ஆண்டவர் பேசுறார். இதுதான் சரியான வழி. இதுதான் அடுத்து நடக்க வேண்டியது. இதுதான் செய்ய வேண்டியதுன்னு உங்களுக்கு தெளிவா ஆண்டவர் பேசுறார். பட் ஆனா அத வார்த்தையில சொல்ல முடியாத போது, யூ கேன் ரியலி ஸ்பீக் இன் டங்ஸ். அவங்கள நினைத்துக் கொண்டு, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை வெளிப்படுவதாக, உம்முடைய வெளிச்சம் அந்த சிந்தைக்குள்ள உருவாவதாக நீங்க மட்டும் மைண்ட்ல நினைச்சுட்டு, ஏன் கேன் ஜஸ்ட் டாக் இன் டங்ஸ். இது நெறைய குழப்படிகளை வீட்டுக்குள்ள இருந்து எடுத்து போட்டுரும். கணவன் மனைவி சண்டை, சச்சரவு, ஆர்கியூமென்ட், ரேஜ், அவுட் பிரேக், இல்ல பொருள் பிரேக்கு இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும். எஸ். அதே மாரி பிள்ளைங்க கூட பவர் ஸ்ட்ரகிள் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். அடுத்த லெவல் பிள்ளைங்கள கோபமூட்டாதீங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. யாருக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கு? அந்த வசனம் இருக்கா? இருக்கா? அப்படி ஒரு வசனம் இருக்கா? அப்படி சொல்லிட்டு பெற்றோரே பிள்ளைகள என்ன பண்ணாதீங்க, கோபமூட்டாதீங்க அப்படின்னு இருக்கு பைபிள்ல. எஸ். யாரெல்லாம் அந்த வசனத்த வாசிச்சிருக்கிறீங்க? ஐ அம் லெட் டூ சே திஸ் அதனால சொல்றேன். அ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள்ல ஒரு விஷயம் இருக்குன்னா, அத நம்ம நெறையவே செய்வோம்னு அர்த்தம் இல்ல? அதுதான் ஆண்டவர் வந்து ஆலோசனை சொல்றாரு. எப்படி கோபம் மூட்டுவோம்னா, நம்ம வந்து ஆவிக்குரியவர்கள்ன்றதுனால, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ம். திட்ட மாட்டோம், சத்தம் போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள். ஆனா மேனிபுலேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அமைதியாவே ரிப்பீட் பண்றதும் பிள்ளைங்கள கோபமூட்டும். ஒரு விஷயத்த ஒரு முறை சொன்னாலே குழந்தைக்கு புரியும். ஆனா அது கேட்காத மாரி இருக்கிறதுனால, அது கேட்கலையோன்னு நெனச்சுட்டு நமக்கு திருப்தி ஆகுற வரைக்கும் ஒரு விஷயத்த 4 முறை சொன்னாலும் கோபமூட்ட முடியும். இது என்ன ஒரு இத நான் ஏன் சொல்றேன்னு தெரியல. அ அ எனக்கே சில நேரத்துல நான் ரிப்பீட் பண்றது வந்து ஆண்டவர் சொல்லுவார், "நோ நீ அதே வயலன்ஸ என்ன பண்ற? ரொம்ப நிதானமா கையாள்ற. பட் யூ ஆர் இரிட்டேட்டிங் தெம்" அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இந்த மாரி ஸ்ட்ரகிள் பண்றீங்க? நீங்க போடணும் இல்ல. அப்படி பை ஃபெய்த் போடுறது இருந்தாலும் பிரச்சனை இல்ல. யூ ஆர் டெலிவர்ட் டுடே. அ ரெப்படிஷன் தான் என் பிரச்சனை. அப்படி சொல்லிட்டு யாருக்காச்சும் இருக்கா? பிள்ளைங்ககிட்டயும் சரி, ஹஸ்பண்ட் கிட்டயும் சரி, ஒரு விஷயத்த வந்து மெதுவாவே கூட ரிப்பீட்டடா நான் சொல்றதுனால ஒரு ப்ரஷர் அங்க டெவலப் ஆகுது. சண்டை போடுறதுனால வர ப்ரஷர் பாருங்க. இப்ப கத்தி, "ஏன் இப்படி பண்ற? நீ எப்பயும் இப்படிதான் இருப்பியா? சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? நீ பட்டா தான் திருந்துவ." இப்படிலாம் சொல்றது ஒண்ணு. வயலன்ட் மோடு. இல்ல ஹஸ்பண்டுக்கும் அப்படிதான். எல்லாமே நான் முன்னாடியே சொல்லுவேன். பண்ணி முடிச்சுட்டு வந்து, "நீங்க அததான் பண்ண போறீங்க." அப்படின்னு குற்றப்படுத்தி, ப்ளேம் பண்ணி, பழைய ஃபெயிலியர்ஸ சொல்லி அது பேசுறது ஒண்ணு. ம். ஆனா அமைதியாவே சத்தத்த உயர்த்தாம தான் சொல்றதையே சொல்லிட்டு இருக்கிறது பயங்கரமான வயலன்ஸ் தெரியுமா? ம். அது பயங்கரமா இரிட்டேட் பண்ணும் எதிர்ல இருக்கிறவங்கள. அப்படி எப்படி அது அது வந்து ஒரு எப்படி சொல்றது? அது ஆவிக்குரியவர்களுக்குன்னே உண்டான ஒரு பாவனை. அ ஏன்னா நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியை பெற்றிருக்கிறேன். அதனால நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சத்தம் போட மாட்டேன், ஆர்க்யூ பண்ண மாட்டேன். ஆனா என் என்னோட விஷயத்த அமைதியான முறையிலே சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதிர்ல இருக்கிறவங்க கேட்கிற விஷயம் இருக்கா? திராணி இருக்கா? உள்ள இறங்குச்சா? இறங்கலையா? எதையும் யோசிக்காம, தே ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட்ன்னு கூட தெரியாம கோவப்பட்டா மட்டும் இல்ல. என் வாயால சொல்ல அவசியம் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதே ஒரு பலவீனம் தான். ம். நம்ம டக்குனு ஒருத்தங்க போய் பேசுறோம். ஈஸ்வரன். வாய்ஸ் இஸ் ஓகே? வாய்ஸ் இஸ் கிளியர்? கட் ஆச்சு. இன்டர்நெட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்குது. ஓகே. ஸோ அதுவுமே என்னது இம்பல்சிவ்னஸ் தான். ஒருத்தங்கக்குள்ள இருக்கிற இம்பல்சிவ்னஸ் அவங்கள நம்ம அடிக்ஷன பார்க்குறோம். ஒருத்தவங்க போய் அவங்கள மீறி குடிச்சிடுறாங்க, அவங்கள மீறி ட்ரக் எடுக்குறாங்க, இல்ல தவறான வழிகள்ல போறாங்க, இல்ல கோபப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, வயலன்ட்டா நடந்துக்கிறாங்க. இது எப்படி இம்பல்சிவோ, அதே மாரி தான் தொண்டை வரைக்கும் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, "இத பேச வேணாம்" அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நிதானமாவே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்ட்ரோல் பண்ணிக்காம அந்த விஷயத்த தேவையில்லாம நிதானமாவே கூட பொறுமையாவே சொல்லிட்டு இருப்போம். அ
அதுவுமே அதுவுமே வந்து ஒரு பலவீனம் தான். அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எங்க வீடுகளுக்குள்ள தேவையில்லாத சர்ச்சைகளையும், சண்டைகளையும் உருவாக்குகிற, ஆர்கியூமெண்ட்ஸ உருவாக்குகிற வார்த்தைகளை பேசுற ஞானமில்லாம எங்க வாயிலிருந்து வெளிய நாங்க விடுற வார்த்தைகள், இது எல்லாத்துலயும் அப்பா உங்களுடைய ஆளுகையை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், நீங்க ஆண்டவரே எங்க வீடுகளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தின் நதியை நீ கட்டவிழ்க்கிறதுக்காக நன்றி. என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக அப்படின்னா, அதோட அர்த்தத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுபவபூர்வமாய் கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா இதெல்லாம் பெரிய விஷயமா சிஸ்டர்? இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம பிள்ளைங்கள வேற இப்ப இப்படி அப்படிலாம் நீங்க ஒருவேள எந்த ஆங்கிள்ல நியாயப்படுத்தினாலும், வீட்டோட பீஸ விட்டுட்டு வேற எத செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்ம வெளியில பெரிய பிசினஸ்ல சக்சஸா இருந்தாலும் சரி, நம்ம கேரியர்ல சக்சஸா இருந்தாலும் சரி, நீங்க ப்ரொஃபஷன் என்ன பண்ணிட்டு இருந்து வெளியில பப்ளிக் சக்சஸா இருந்தாலும், வி ஆர் பிரைவேட் ஃபெயிலியர்ஸ். வென் வி ஆர் நாட் ஏபிள் டூ பி எ பார்ட். அது வீட்டோட சமாதானத்துக்கு நம்மளுடைய பங்கை நாம் செய்யாது இருக்கும்போது, வீட்டோட குழப்படிக்கு நம்ம தான் காரணமா மாறும்போது, அது வந்து பெரிய சக்சஸ்ன்னு சொல்லிற முடியாது. ஓகே. ஆனா பெருசா ஒண்ணும் சாதிக்கல. சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் லேடீஸ் பார்த்துருக்கேன். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பஸ் ஏத்தி விட்டா அங்க போய் இறங்கு கரெக்ட்டா கூட இறங்க தெரியாது. ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. செல்ஃபோன்ல சிவப்பு பட்டன், பச்சை பட்டன் தவிர வேற எதுவும் அழுத்தத் தெரியாது. ஆனா வீட்ட சூப்பரா நடத்துவாங்க. அ வீட்ட வந்து சூப்பரா நடத்துவாங்க. பிள்ளைங்க கிட்ட தன்மையா நடந்துக்கிற லேடீஸ நான் பார்த்துருக்கிறேன். ஹஸ்பண்ட நல்லா நடத்துறவங்கள பார்த்துருக்கேன். சொந்த பந்தங்கள சேர்த்துக்கிற அப்படியே நிதானமா நிதானிச்சு நடத்துறவங்கள நான் பார்த்திருக்கிறேன். பார்க்க போனா தியர் சக்சஸ். அவங்கலாம் வெற்றியாளர்கள். ம். நான் வெளியில இப்படி, அப்படி, அப்படின்னு சொன்னா நெறைய லேடீஸ நான் பார்த்துருக்கிறேன். பட் ஆனா பிரைவேட்டா வீட்டுக்குள்ள தன் ஆவிய அடக்க முடியாம, அப்படியே தன் நியாயத்த சொல்லியே தீரணுன்ற ஒரு இம்பல்சிவ்னஸோட மூவ் ஆகுற பெண்களும் சரி, ஆண்களையும் பார்த்துருக்கேன். ஸோ ஃபார் அஸ் நமக்கு என்ன கோல்னா, குடும்பத்துல, வீட்ல சமாதானம் இருக்கிறதுக்கு, கெடுகிறதற்கு நான் ஒரு காரணமா இருக்க மாட்டேன். அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும். அண்ட் டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதுக்கான கிரேஸ் ஃபாலோ பண்ணணும். நிர்ணயம் பண்றது நம்ம தானே! இல்ல? என் திருப்திக்கு நான் பேசியே தீருவேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அங்க ஆண்டவருடைய சமாதானம் எப்படி ஃப்ளோ ஆகும்? வாய்ப்பே இல்லல்ல. அங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம ஓப்பனா விட்டு குடுத்தா தான் அடுத்து சமாதானம் ஃப்ளோ ஆகும். ஸோ வேர் வி டோன்ட் டிசைட், ஹோலி ஸ்பிரிட் கேன் நாட் வொர்க். ஆமா ஆண்டவரே! நான் அப்படி இருக்கணும்னு நெனைக்கிறேன். நான் இருக்கணும்னு முடிவு பண்றேன். நீங்க இந்த கிரேஸ நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நம்ம நிர்ணயம் பண்ணும்போது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது, அதற்கான பலன் நம்மளை நிரப்பும். அதுக்கான பலன ரிசீவ் பண்ற மோட்ல அப்பதான் நம்ம போகவே முடியும். நான் ப்ரூஃப் பண்ணியே ஆகணும்னா, ப்ரூஃப் பண்ணி ஒண்ணும் மாத்த போறது கிடையாது. ஓகே. வி கேன் வின் த ஆர்குமென்ட். வில் லூஸ் த சோல். அந்த உறவோட அந்த தரத்த இழந்துருவோம். மேபி நம்ம பேசி பல ஆங்கிள்ல பேசி நம்ம நியாயத்த சொல்லி ஆர்கியூமெண்ட்ட வின் பண்ணி எதிர்ல இருக்கிறவங்க வாயை அடைக்கலாமே ஒன்றி, அந்த உறவோட தரம் குறைஞ்சிரும். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். ம். அந்த மனுஷர நம்ம லூஸ் பண்ணுவோம். அந்த மனுஷருக்கும் நமக்கு இருக்கிற நல்ல உறவ மிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா யோசிச்சு சில நேரத்துல சேர்க்கவே முடியாம போன உறவுகள்லாம் இருக்குது. இல்லையா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க பேசுகிற காரியத்த நீங்க எதற்காக பேசுறீங்கன்னா, நீங்க குடும்பங்களின் தேவன். நீங்க குடும்பமா ஆண்டவரே சமாதானமா, சந்தோஷமா உம்மை ஆராதிக்கணும்னு விரும்புகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இது வந்து ஒரு லைட் கவுன்சிலா இருந்தாலும், இது எங்களுக்கு தேவையான கவுன்சில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். இப்ப நான் ஒருத்தினால நின்னு எல்லா சமாதானத்தையும் காப்பாத்திற முடியுமா? எல்லாரும் கோஆப்பரேட் பண்ணணும்ல, அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு எண்ணம் வர மாரி தோணும். தோணும். இல்ல சில நேரத்துல திருத்தம் தோணும். ஒய் மீ ஆல்வேஸ்? எதுக்கு எப்ப பார்த்தாலும் நானே அமைதியா இருக்கணும்? எதுக்கு எப்ப பார்த்தாலும் நானே விட்டுக் குடுக்கணும்? எதுக்கு எப்ப பார்த்தாலும் நானே சாரி கேட்கணும்? இந்த மாரி மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வருதுன்னா, நான் ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் உங்கள தான் நிரப்புறாரு. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் உங்கள தான் என்ன பண்றாரு? ஸ்பெஷல்ன்னு நெனச்சு உங்கள இந்த வீட்ல வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. ஏன்? உங்கள கிவ்வர்ன்னு சொல்றாரு. ஏன்? எப்ப பார்த்தாலும் உங்கள ஆண்டவர் அபிஷேகிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் உங்கள அது கிருபை சூழ்ந்துக்குது. ஸோ, அதனால எப்ப பார்த்தாலும் நம்ம தான் பண்ணணும். அதுக்கான கிரேஸ் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால. எதிர்ல உள்ள மனுஷனுக்கு அப்படி வெளிச்சம் இருக்கிறதா? அபிஷேகம் இருக்கா? உங்க பிரசன்ஸ் இருக்கா? இல்ல 3 வேளை இது மாரி பிரேயர் அட்டெண்ட் பண்றாங்களா? இல்ல வசனத்த கேட்கிற வாய்ப்புகள் அவருக்கு இருக்கா? இன்னும் அந்த வெளிச்சம் எதிர்ல உள்ளவங்க கிட்ட இல்லன்னும்போது, வி ஆர் ரெஸ்பான்சிபிள். அது வந்து இது திணிக்கிற விஷயம் கிடையாது. சந்தோஷமா
ஆமா, எனக்கு இவ்ளோ பெரிய நல்ல பொறுப்பு குடுத்துட்டாரேன்னு தான் நெனைக்கணுமா. அத திணிக்கிறாருன்னு நெனைக்க கூடாதாம். ஆனாலும் இது பெண்ணடிமை இல்லையா? அப்படிலாம் தோணும். சில நேரத்துல ஆண்களே அப்படி இருக்காங்க தெரியுமா? எவ்ரி டைம் சாரி அவங்க தான் கேட்கறாங்க. எவ்ரி டைம் ஒரு விஷயத்த, "ஐயோ! சரிம்மா, விடுமா, விடுமான்னு" சொல்றவங்க ஆண்களா இருக்கிறாங்க நெறைய வீட்ல. நான் வந்து லேடீஸ்க்கே சப்போர்ட் பண்றேன்னு நெனைக்காதீங்க. நெறைய இடத்துல சண்டைகள் நிற்பது காரணமே ஆண்களா தான் இருக்கிறாங்க. சரி, ஏன்னா முடியல அவங்களுக்கு. அதனால ஓகே, ஐ அம் ராங், யூ ஆர் ரைட்ன்னு சொல்லிட்டு கம்முனு முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நான் அத பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டும் இருக்கிறேன். ஸோ நான் வந்து வுமன் வந்து தாங்கி இப்படியே தியாகியா இருக்காங்க அப்படி சொல்லல. மென்னும் நெறைய நேரத்துல அப்படிதான் கஷ்டப்படுறாங்க. ஆர்குமென்ட்ட வின் பண்ண வேணாம். இதுக்கு மேல வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு, ஆமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டிலயும் இருக்கிறாங்க. ஸோ வ இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து நான் வேற ஏதோ பேச வந்தேன். இது வீடுகளுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு எது இருந்தாலும் ஆண்டவர் எப்பயுமே வீட்டுக்குள்ள சமாதானம்ங்கிறது வந்து ஏசப்பாவுக்கு என்னது பிரையாரிட்டி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சமாதானமா இருக்கணும். பிள்ளைங்க பெற்றோர் சமாதானமா இருக்கணும். யாரெல்லாம் நம்ம நேரிட பண்றோமோ, முடிந்த அளவுக்கு என்னன்னா அது சண்டை, சச்சரவு, ஒரு பேட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம். அப்படின்னு தான் விரும்புகிற தேவனா இருக்காரு. ஸோ அதனால அத கரெக்ட் பண்ணாம அடுத்த லெவலுக்கு நம்ம விட்டுட்டு அடுத்த ஆழமான காரியங்கள எரேமியாலருந்து படிக்கலாம். ரெவலேஷன்ஸ்லருந்து படிக்கலாம். ரோமன்ஸ்லருந்து படிக்கலான்னு போறது வந்து பண்ணலாம். அதுக்கு ரெடி ஆகும்போது, அது என்ன மூளையில இன்ஃபர்மேஷனா சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து என்ன ஆகும்? அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். நான் எவ்வளோ வேதம் வாசிக்கிறேன். எனக்கு எவ்வளோ ஆழமா வேதம் தெரியும். எனக்கு இப்படி தெரியும், எனக்கு அப்படி தெரியும்னு ஒரு விஷயத்த சொல்லும்போதே 4 வசனத்த கோட் பண்றதுக்கு மூளையில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு, இந்த மாரி விஷயங்கள குடும்பத்த சமாதானமா நடத்துறதுக்கான தெளிவு ஹார்ட்ல இல்லன்னா, யூ ஆர் கோயிங் டூ லூஸ் அ ஃபேமிலி. அதுக்கப்புறம் நான் சொன்னது தான். பப்ளிக் சக்சஸ், பிரைவேட் ஃபெயிலியர். ம். தேங்க் யூ ஜீசஸ். ஒரு வசனம் இருக்கு. அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்படின்னு இருக்கு. யாரெல்லாம் இந்த வசனத்த வாசிச்சிருக்கிறீங்க? நம்பும். தட் மீன்ஸ் என் ஒய்ஃபு எனக்கு உண்மையா இருப்பா. இல்ல என் இத ஆப்போசிட்டா கூட எடுத்துக்கோங்களேன் இந்த சென்ஸ்ல. எது செய்தாலும் அது நன்மைக்காக இருக்கும். என்னுடைய நன்மைக்காக இருக்கும். அது அந்த அத நம்போன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆண்டோட பிரசன்னத்துல அப்படியே விட்டு குடுக்கணும். ஏன்னா, அம் ஒரு வர்ச்சுவஸ் வுமனோட இருதயம் எல்லாருக்குமே நல்லது தான் யோசிக்குமா. எல்லாருக்குமே நல்லத தான் யோசிக்கிறது தான் வர்ச்சுவஸ் வுமன். அதுதான் அடையாளமா ஆண்டவர் சொல்றாரு. ஹஸ்பண்டோட இருதயம் என்ன பண்ணும்? அப்படியே 100% நம்ம எடுக்கிற டெசிஷனா இருக்கட்டும், நம்ம உறவு முறைகள ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், நம்ம பண்ற பண விஷயத்துல எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க சொல்லுகிற ஆலோசனை என்ன பண்ணும்? நம்பும். ஏன்னா அந்த அளவுக்கு விஸ்டம்ல நம்மள ஆண்டவர் அப்படியே இப்படி இருக்க இருக்க அதாவது நான் சொன்னேன்ல, இந்த இந்த மாரி பீஸ் மோட்ல இருக்க இருக்க, பிரசன்ஸ் மோட்ல இருக்க இருக்க இருக்க, ஒரு டைம்க்கு அப்புறம் பாருங்க, இட் இஸ் நாட் தட் நீங்க நீங்க நடத்துறீங்கன்னு கிடையாது. அந்த வெளிச்சத்துக்குள்ள அவர்கள் வருகிறதுக்கு நீங்களே வழிய உண்டு பண்ணிருவீங்க. ம். ஓகே. இவங்க வைஃப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த தெளிவுக்குள்ள இருக்காங்க, இந்த விஸ்டம்குள்ள இருக்காங்க. ஸோ நான் லெட் மீ ஃபாலோ. அதே வழிய நாம் பின்பற்றுவோம்ன்னு சொல்லி எத்தனையோ கணவர்கள் மாறுறாங்க. இல்ல? நோயிங் வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவர் பிரசன்னத்துல இருப்பது, ஆண்டவருக்குள் நிதானமா இருப்பது, அபிஷேகத்த பெற்றுக்கணும்னு நெனைக்கிறது, வசனத்த கேட்கிறது இதெல்லாம். இதெல்லாம் தான் அவங்கள மாத்திருக்குன்னா, என்னையும் மாத்தும்ன்ற வழியில வந்துர்றாங்க. அதுக்கு வைஃப் பேச்சு கேட்கறாங்க. அப்படி கிடையாது. அதே மாரி நெறைய ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்றாங்க, வைஃப்ப வந்து அப்படி அ ட்ரஸ்ட் வர்தியா அவங்க நடந்துக்கிறதுனால, வைஃப்ங்க என்ன பண்றாங்க, அன்பு கூர்றதுனால தானாவே கீழ்ப்படிஞ்சு அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். கரெக்ட்டா தான் சொல்லுவாங்க. பரவால்ல. சொல்றத செய்வோம்ன்னு சொல்லி இப்படி போகும்போது, தானா வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். ஸோ அதனால இப்போ இந்த இது உங்க கையில இருக்குன்னும்போது, ஸோ யூ டேக் த சார்ஜ். ஆமா ஏசப்பா என்ன நம்பி இருக்கிறீங்க. என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த பொறுப்ப குடுத்துருக்கிறீங்க. என்ன முதலாவது அபிஷேகிச்சிருக்கிறீங்க. என்ன அந்நிய பாஷை அடையாளத்தோட என்ன அபிஷேகிச்சிருக்கிறீங்க. என்ன இந்த சத்தியத்தெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு என் மனக்கண்ல திறந்து வச்சிருக்கிறீங்க. இவ்ளோ கிரேஸ் எனக்கு குடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் எடுத்துக்கிறேன். இந்த குடும்பம் சமாதானமா இருப்பதற்கான பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கான கிருபைய நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இப்ப கனெக்ட் ஆயிருக்கீங்களோ, பிரதர், சிஸ்டர் யாரா இருந்தாலும், அந்த பொறுப்ப நம்ம எடுத்துக்கிட்டு வீட்டோட பீஸ் அதுதான் என் கோல். மீதியெல்லாம் தானா நடக்கும். மீதியெல்லாம் தானா நடக்கும். சில நேரத்துல அப்படியே நமக்கு வந்து ரைட்டான விஷயத்தையே ரொம்ப ஒரு எமோஷனல் ஆயி, ஆ மூச்சு வாங்க வாங்க பேசுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? மூச்சு வாங்க வாங்க பேசுறீங்கன்னாவே, யூ ஆர் டூ எமோஷனல்னு அர்த்தம். ஒரு காமா பேசாம மூச்சு வாங்க வாங்க பேசுறீங்களா யாராச்சும் ஸ்பெசிஃபிக்கா? நான் பார்க்குறேன் அப்படி. அப்படி இழுத்து இழுத்து பேசி அப்படியும் சொல்ல சொல்ல எதுல இருக்கு கேட்டே தீரணுங்கிற ஃபோர்ஸ உங்க உடம்பு வரைக்கும் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பேசி புரிய வைக்க பார்க்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, "பி காம், ஸ்டே காம்."
எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் குட். த காஸ்ட் ஆஃப் யர் ஹெல்த் நீ எதையும் பண்ண வேண்டாம். அதனால காமாரு, டென்ஷன் ஆகாத, கூலாரு. ஐ எம் வித் யூ, ஐ எம் இன் யூ. நான் எல்லாத்தையும் போதித்து நான் உனக்கு வழி நடத்துவேன். ஐ வில். உங்களை போதிக்கிறவர் உங்க கூட இருக்கிறவர்களையும் போதிக்க வல்லவர் அப்படின்னு நம்பணும். என்னை போதித்து என் மனக்கண்களை பிரகாசிக்க செய்தவர், என்ன அபிஷேகிச்சவர், என் கூட இருக்கிற என் கணவரை சரி, என் மனைவியை சரி, என் பிள்ளைகளை சரி, நான் யாரையெல்லாம் இவங்கெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரையும் போதிக்க வல்லவர் அப்படின்னு ட்ரஸ்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது எங்க ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஃபெய்த் உண்டாகட்டும்ப்பா. அதுதான் எங்களை நிதானப்படுத்தும். அதுதான் எங்களை நிதானத்துல கொண்டு போகும். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கும் எஸ்பெஷலி நான் அந்த பீஸை ரிலீஸ் பண்றேன்ப்பா. நீங்க இந்த தேவரகமான ஒரு பீஸ், நதியை போன்ற பீஸ், கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பீஸ் அதுக்குள்ள குடும்பங்கள் இருக்கட்டும். எந்த காரியத்தை செய்யும் போதும் ஆண்டவரே உங்க நிதானம் ஆண்டவரே இருக்கட்டும். ஆண்டவரே நிதானம் இருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விவேகி ஆபத்து வருவதற்கு முன்பாகவே தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான்னு ஒரு வசனம் சொல்லுது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள சில நேரத்துல இறுக்கங்கள் வரப்போகுது. இருக்க மாதிரி இருக்குன்னா அதற்கு முன்பாகவே ஆவியில அப்படியே தங்களை மறைத்து கொள்ளுகிற கிருபையை நான் ரிலீஸ் பண்றேன். வீடுகளுக்குள்ள பெரிய சண்டை அவுட் பர்ஸ்ட் எல்லாம் வராதபடிக்கு நான் ஸ்டாப் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால அந்த விஸ்டம் ஒவ்வொருவரையும் அப்படியே நிரப்புகிறதுக்காக நன்றி இயேசப்பா. எங்க கிரேஸ் கேதரிங்ல வீடுகள்ல சண்டை, சச்சரவு, ஆர்கியூமெண்ட், மாத்தி மாத்தி பிளேம் பண்றது, இல்ல பிசிக்கலா அபியூஸ் பண்றது, அடிக்கிறது, இல்ல தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றது, சாப வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்ணி கேன்சல் பண்றோம்ப்பா. ஆமென். எஸ் ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அப்படியே தேவ பிரசன்னத்தின் ஆம்பியன்ஸா இருக்கட்டும். அப்படியே ஒரு அமைதலா இருக்கட்டும். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே இப்ப கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்படிங்கிற உறுதியான விசுவாசத்தோட வெளிப்பாடா வீட்டோட ஆம்பியன்ஸ் இருக்கட்டும் சுவாமி. எஸ், இந்த வீட்டுக்கு தேவன் இருக்கிறார், தலைவரா இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார். அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க, காமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாவற்றிலும் மன ரம்யமா இருப்பாங்கன்னு எல்லாருமே சாட்சி சொல்லுகிற விதமாய் எங்கள் வீடுகள் இருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ரீதரா மாஷா கராதா லாஹா சிதிரேமே ஓரா மாஷாதா லாகாரா வேதரா மௌஷதரபா ஓரா மாஹதேரே கரா பௌஷதரமா ஓரா பேதரா கலா ஹதே தெரே மிதே ரமாஷதலபா ஓரா மாஷதலே கர வேதர மௌஷதரே ஹசிதிரேபி. அப்பா அந்த பீஸை நாங்க ரிசீவ் பண்றோம்ப்பா. ரிசீவ் பண்றோம். ஓரா மாஷா கரை தெரேமே தெரமா ஹதி தீர்வை பேசுகிறோம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இப்ப கூட அந்த விடுதலையை நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் பேசுகிறேன். ஈர மாஷா கராதா லாஹாசி தீரை மே கரபோ ஓரா மாஷா த லாஹாசி தீரை மே லா கரபோ ஓரா மாஷா த லாஹா சதரா மீரா த லாமா கரபோ ஓரா மா த லாஹா தீரை மே கரபோ. ஷோ வாட் எவர் இஸ் யுவர் இன்டென்ஷன்ஸ் ரைட் நவ், அது அப்படியே ஆண்டர் பிரசன்ஸ்ல வச்சுட்டு அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. இட் காட் ஹானர்ஸ் யோர் பிரேயர்ஸ். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருடைய இன்டென்ஷன்ஸையும் அப்படியே அபரிவிதமா ஆசீர்வதிக்கிறார். Rita Ramasha Karada la Hasiti Reme Karabo, O Ramasha da la Hasiti Remile Karabo, O Ramasha da Lama Hasiti Rebera. Boura da Rama Karabe, O Ramasha da la Hasiti Remera Boura da la Karabe da Ramosha da Rama. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ற குடும்பங்களுக்குள்ள, அவங்க பிள்ளைகளோட குடும்பமா இருக்கட்டும், அவங்க கூட பிறந்தவங்களோட குடும்பமா இருக்கட்டும், ஆண்டவரே எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நாங்கள் இப்போ டிக்ளேர் பண்ண அதே பீஸ் அப்படியே ஓவர்ரூல் பண்ணட்டும்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். அப்படியே காவல் வைத்ததுக்காக நன்றி. உங்க ஏஞ்சல்ஸ் ஆண்டவரே, பீஸ் ஏஞ்சல்ஸ் அப்படியே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அப்படியே இறங்குகிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்படியே செலிப்ரேஷன்ஸ்க்கு யாரா ரெடி ஆகுறீங்க, அதெல்லாம் பிளான் பண்றீங்கன்னா அதுல தேவையில்லாத குழப்படிகளோ, தேவையில்லாத நான் சொன்னது நீ சொன்னது அப்படியெல்லாம் இல்லாம இசப்பா எல்லாம் சுமூகமாக எல்லாம் அழகா நடக்கட்டும்ப்பா. எல்லாம் பீஸ்ஃபுல்லா நடக்கட்டும். ஒழுங்கும் கிரமமாக தெய்வ பிரசன்னத்துல ஆட்கொள்ளப்பட்டு நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்க அதை ரிலீஸ் பண்றோம். அந்த பீஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். இஃப் பிளானிங் ஃபார் அ டிராவல், அதுலயும் அந்த பிளானிங்கா இருக்கட்டும், பேக்கிங்கா இருக்கட்டும், போகிறதா இருக்கட்டும், எல்லா ஏரியாலையும் அப்படி இந்த பீஸை ரிலீஸ் பண்றோம். அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்டடீஸ், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுற இந்த நேரத்துல தேவையில்லாத அம்மாவோட ஆங்ஸைட்டி பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கும் எல்லாத்தையும் நாங்க காவல் வைக்கிறோம். வீடுகளுக்கு
எங்களுக்குள்ள சமாதானமான ஒரு ஆம்பியன்ஸை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க முற்றிலும் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட், வி டேக் எவ்ரி கிரேஸ். நீங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல கிருபையை நாங்க அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறோம். எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில் பெரியவர், எங்கள் மத்தியில நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி. இட் மே நாட் பி கிரேட் திங்ஸ், பெரிய காரியங்களை சொல்லித் தருவதில்லை, சின்ன விஷயங்களை நீங்க எங்களுக்கு இன்சைட்டை போடுறீங்க. அதனால பெரிய மாற்றங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் மாறுகிறது. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி. வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. எல்லா மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென். bless you all, bless you all, bless your families. ஏன் எல்லாம் ஃப்ரீயா இருங்க, கில்ட்டி ஆகாதீங்க. நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னா நம்மள வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கும், அடுத்த ஏன்னா நம்ம ஹெல்த் முக்கியம் இருக்கு, நம்ம பீஸ் முக்கியம், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட இது முக்கியம். ஸோ அதனால தான் எது சொன்னாலும் ஆண்டவர் அதுக்காக தான் நம்ம கிட்ட பேசுவார். ஏன் ஹி இஸ் கிவிங் இட் இன் அ லவ்விங், ரொம்ப காமா கம்ஃபர்டபுளா தான் ஆண்டவர் பேசுறாரு. ஏன் இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படிலாம் ஆண்டவர் சொல்றவரே கிடையாது. இன்னும் அதனால கில்ட்டி ஆக வேண்டியதில்லை. ஓகே, இது இப்போ முடிஞ்சிச்சு, லாஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல பாத்துக்கலாம். இதுக்கு மேல நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு என்ன நிதானப்படுத்திக் கொள்கிறேன். இதுக்கு மேல நான் பேசுகிறதுல ஜாக்கிரதையா இருக்கிறேன். இதுக்கு மேல என் வீட்டோட பீஸ் தான் என் கோல், நான் அதை பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து என்னன்றதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எஸ். ஸோ பிளஸ் யூ ஆல், டேக் கேர், பை பை பை.